அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதாவது யஜ்யம், யாகம், ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பானது, மற்ற எந்த மதத்திலும் இல்லாதது. இது நம்ம மதத்தில் இருக்குது. இப்போ இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான். இந்த கணபதிக்கு பண்ணக்கூடிய ஹோமத்தினுடைய முறையும் அருகம்புல்லினுடைய சிறப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். நம்ம பாரத தேசத்தில் நிறைய ராஜ்யங்கள் இருக்குது, ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோமே. அது இவ்வளோ ஸ்டேட் இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம். அதில் ஒரு ஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக மிக கோலாகலமாக கொண்டாடுவாள். அந்த ஸ்டேட்டு எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். விக்னேஸ்வரருக்கு பண்ணக்கூடிய கணபதி ஹோமங்கிறத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணால் வாழ்க்கையில் பெரிய மேதாவிலாசம் அடைஞ்சு குபேர சம்பத்து அவளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையான கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதன் மூலியமாக பெரிய பலன் கிடைக்கும் நமக்கு. அதை வெள்ளிக்கிழமையில் பண்ணணும். கார்த்தால் சூரிய உதயத்துக்கு முன்னே பண்ணணும்னு சொல்லிருக்கு. 4:30-5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே பண்ணணுன்றிருக்கு. அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தியில் பண்ணால் அது ரொம்ப விசேஷம். முழுமுதற் கடவுளாகிய கணபதிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டால் இது கலிகாலம். இந்த கலியில் கலியினுடைய உக்கிரம், கலியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கலியானவன் நல்லவர்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுப்பான், நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கும் நம்ம. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நல்லவர்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு அதீதமான அளவுக்கு அதிகமான சக்தியோடு வரக்கூடிய தெய்வங்கள் 2ன்னு சொல்கிறது. ஒன்று அம்பாள், இன்னொன்று விக்னேஸ்வரர். கலோ தேவி விநாயகர்னு சொல்கிறது. விநாயகர்னா விக்னேஸ்வரர், தேவின்னா அம்பாள். கலோன்னா இந்த கலியுகத்தில் இவாள் 2 பேரும் மகத்தான சக்தி படைச்சுவாள். இவாளை தொடர்வாளுக்கு இந்த கலியிலேருந்து வரக்கூடிய ஆபத்து போயிடுங்கிறத மட்டும் இல்லாமல் இந்த ஹோமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை வச்சு நம்ம பல நல்ல காரியங்களை நம்ம அடையலாம். அதில் விக்னேஸ்வருடைய கணபதி ஹோமம் அப்படிங்கிறது எந்த முறையில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கிற வைதிகாலெலாம் எல்லா விதமான ஹோமங்களையும் ரொம்ப பொறுப்போட பொருள் எல்லாரும் புரியும்படியாக சொல்லி நிதானமாக பண்ணி வைக்கிறா, ரொம்ப சிறப்பாக பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன். பொருள் இல்லைன்னா அந்த ஹோமத்துக்கான பொருள்களையும் வாங்கி வந்துடுறா, அந்த ஹோமத்துக்கான பொருளையும் நமக்கு சொல்லி விளக்கி நிதானமாக பண்ணுறா. மகாபரிவா என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேதத்தை படிச்சுட்டு அத்தோடு நிறுத்திட வேண்டாம், நீங்கள் வேத பாஷ்யமும் படிக்கணும்னு சொல்லியிருக்கா. பாஷ்யம் படித்தா தான் பொருள் புரியும், அது என்னென்னு அர்த்தம் தெரியும். எனவே மகாபரிவா என்ன சொன்னால், பண்ணுறவாளுக்கு அதனுடைய பொருள் தெரிஞ்சாக அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். பொருள் தெரியாமல் பண்ணாலும் மந்திரத்துக்கு சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்காவா. மந்திரத்துக்கான சக்தி உண்டு, பொருள் தெரியாமல் பண்ணுறதுனால சக்தி இல்லாமல் போயிடாது, அது தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறா. இப்போ நாம் இந்த கணபதி ஹோமத்தில் பொருளை பார்க்க போகிறதில்ல. கணபதி ஹோமம் எப்படி பண்ணுறா சொல்பமாக அதை முதல்ல தெரிஞ்சுட்டா போகிறோம். முதல்ல நம்ம அடிப்படைங்கிற மாதிரி இதை தெரிஞ்சினாலே எல்லோரும் போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். கணபதி ஹோமம் பண்ணும்போது முதல்ல பண்ணக்கூடியது அனுக்ஞன்னு பேர். 2 தேங்காவில் மஞ்சள் தடவி நம்ம கையில் கொடுத்துருவாள். அதை தம்பதி சமேதராக எடுத்துன்னு போய் பூஜையில் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பெரியவா கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ஹோமம் நல்லபடியாக நடந்து எதுக்கோசரம் பண்ணமோ அந்த காரியம் சித்தியாகணும்னு சொல்லி எங்களுக்கு அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி தேவதைகிட்டையும் பெரியவாகிட்டையும் அனுக்கிரகம் வாங்கிக்கிறது தான் அது. அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறது. அதுக்கு அடுத்தது கணபதி ஹோமம். கணபதி ஹோமத்துக்கு முன்னால் நாம் விக்னேஸ்வர பூஜை பண்ணணும். கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும்
அந்த ஹோமம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு விக்னேஸ்வர பூஜை பண்ணணும். ரெண்டாவது அதை தான் பண்ணணும். மூணாவது சங்கல்பம்னு இருக்குது. சங்கல்பங்கிறது வருஷம், மாதம், நாள், நட்சத்திரம், திதி, யாருக்கோசரம் என்ன காரியமாக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லி பண்ணக்கூடியது தான் சங்கல்பம்னு பேர். அடுத்தது புண்ணியாவச்சனம்னு பேர். கலசத்தில் தீர்த்தத்தை வச்சு அதுக்கான மந்திரங்கள்லாம் சொல்லி அதை முடித்த உடனே மாதுளையினால் எடுத்து அந்த தீர்த்தத்தை யார் ஹோமம் பண்ணுறாரோ அவர் புரோட்சணம் பண்ணிட்டு பூஜை பொருள் எல்லாம் புரோட்சணம் பண்ணிவிட்டு வைதிகர் என்ன பண்ணுவார், வீடு ஃபுல்லாக போய் அதை புரோட்சணம் பண்ணிட்டு வந்துடுவார். அப்படி பண்ணால் அந்த வீடு சுத்தமாகிடும். வீடு சுத்தமாகிட்டாக்க அந்த ஹோமத்துக்கு பவர் ஜாஸ்தியாகும். சுத்தமான இடத்துல தான் ஹோமம் பண்ணணும். அதுக்கோசரம் அந்த காரியத்தை அவர் பண்ணுவார். கணபதி ஹோமத்தில் பண்ணுறதுல அஷ்டத்திரவியம்னு ஒன்று இருக்குது, முக்கியமானது. அதை வைதிகா பண்ணிவிடுவாள், கொண்டு வந்தே பண்ணுவாள். தேங்காய் உடைச்சி அதை பத்தியாக கீறிடுவாள். கீறிட்டு அந்த தேங்காவில் 4 கைப்பிடி நாட்டு சக்கரை போடுவாள், நெய்யை விடுவாள், தேனை விடுவாள், அதை கலந்துடுவாள். கலந்துட்டு மொத்தத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு 8 தேங்காய் பத்தையை எடுத்து தனியாக வச்சுடுவாள் ஹோமம் பண்ணுறதுக்கோசரம். அப்புறம் அவில் ஒரு 8 கைப்பிடி, அரிசி பொரி ஒரு 8 கைப்பிடி, நெல் பொரி ஒரு 8 கைப்பிடி, கரும்பு ஒரு 8 பத்தை, கரும்பு பத்தை, அப்புறம் எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள், அந்த வறுத்தது அது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுப்பா. அப்புறம் குழக்கட்டை இருக்கு இல்லையா, மோதகம் மாதிரி பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பொடி குழக்கட்டை ஹோமத்துக்குன்னு அந்த குழக்கட்டை பண்ணுவாள். நெய்யப்பம் இருக்குது, அந்த நெய்யப்பம் ஒரு 8 பண்ணிக்கணும். இதுதான் அஷ்டத்திரவியம்னு பேர், 8 ஐட்டம். இது கணபதி ஹோமத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை தவிர்த்து நெல், நெய், சமித்து, அத்தோட அருகம்புல்லை சேர்ப்பா. இது சம்மந்தமாக எல்லா வைதிகாலும் ஒரு அருகம்புல்லுடைய சிறப்பை குறித்து ஒரு கதையை ஒன்று சொல்லுவாள். அது என்னன்னு கேட்டால், காசிப முனிவர் கணபதி பக்தர், ரொம்ப விக்னேஸ்வரர் பக்தர். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அருகம்புல்லை வச்சு விக்னேஸ்வருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பத்தினி அதிதின்னு பேர், தேவமாதா. அவர் பத்தினி வந்து அதை பார்க்குறா. பார்த்துட்டு இந்த சாதாரணமாக எங்கேயுமே விளையக்கூடிய இந்த அருகம்புல்லை வச்சுட்டு இவர் பூஜை பண்ணுறாரு, இதுக்கு என்ன காரணம், அருகம்புல் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் கேட்கவே கேட்டுடலாம், அப்படி என்ன விசேஷம் அருகம்புல்லில் அதை வச்சு பூஜை பண்ணுறேன்னு. உடனே காசு பேர் பார்க்குறா. இவளுக்கு இதனுடைய பெருமையை தெரியப்படுத்தணுன்ட்டு ஒரு அருகம்புல்லை எடுத்து அதிதி கையில் கொடுத்து, இதை எடுத்துட்டு நீ இந்திரலோகம் போய் இந்திரங்கிட்ட இந்த அருகம்புல்லுக்கு இணையாக தங்கத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். அவள் பார்க்குறான், அருகம்புல் ரொம்ப மெலிசாக இருக்கும், இத்தினுண்டு, இதுக்கு துளி தங்கம் இருந்தாலே போகிறோம், இதுக்கு இந்திரலோகம் போய் இந்திரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரணுமா, எதுக்குன்னு யோசனை பண்ணிவிட்டு, சரி அவர் புருஷன் சொல்லிட்டார், அதை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரலோகம் போகிறான். இந்திரலோகம் அதிதி போன உடனே தேவேந்திரன் பார்த்துட்டு, தாயாராச்சே அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று உட்கார வச்சு ஆசனெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறான். தேவரெல்லாம் வந்து சுற்றி சூழ்ந்துக்கிறான் அதிதியை, என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கேள் ஏது அப்படின்னுட்டு. அப்போ அதிதி என்ன பண்ணுறா, இந்திரங்கிட்ட சொல்கிறா, இந்த அருகம்புல்லுக்கு இணையாக தங்கத்தை அவங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாப்பா, இந்தான்னு கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே அவனுக்கும் ஆச்சரியம், இது என்ன ஒன்றுமே இடையில்லாத ஒரு சின்ன இதுக்கு போய் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா சொன்னால் எதனா காரணம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், வேலையாட்கள்லாம் அமைச்சு ஒரு தராசை கொண்டு வாங்கோ, ஒரு தங்க கட்டி கொண்டு வாங்குங்கிறான். ஒரு தராசை கொண்டு வந்து வச்சு ஒரு பக்கம் அருகம்புல்லை வச்சிடுறா, இன்னொரு பக்கம் அந்த தங்க கட்டியை வைக்கிறான். அருகம்புல்லை வச்ச அந்த தராசு தட்டு தரையில் இருக்குது, தங்க கட்டி வச்சது இப்படி இருக்குது, ஹைட்டில் இருக்குது, இவ்வளோ உயரத்தில் இருக்குது, இறங்கவே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு, ஒன்றுமே இல்லாது துண்ணூறு அருகம்புல் இவ்வளோ பெரிய தங்க கட்டி வைக்கிறோம், என்னது, இன்னும் போய் கொண்டு வாங்குங்கிறோம், இன்னும் கொண்டு வந்து தங்க கட்டி கொண்டு வைக்கிறான். அப்படியே தான் இருக்குது, மேலே 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 தங்க கட்டி எவ்வளோ இருக்கும், இந்த கொண்டு வந்து வைக்கிறா, ரொம்ப வழியிடுது. அப்படியே அருகம்புல் இருக்குது, தங்க கட்டி வச்ச தட்டு அப்படியே மேலேயே இருக்குது. தன் உடம்பில் போட்டிருந்த ஆபரணத்தெல்லாம் எடுத்து இந்திரன் வச்சுட்டான், அப்படி வச்சும் அப்படியே தான் இருக்குது. அப்படியே பிரமிச்சு போயிட்டான். இன்னும் தாயாரை பார்க்குறான், என்ன இது இந்த மாதிரி இருக்குது, ஆச்சரியம். உடனே என்ன பண்ணுறா, அதிதி மனசில் தன்னுடைய புருஷனை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். உடனே டக்குன்னு காசிப முனிவர் அங்கே பிரத்யட்சமாகிறார். அவர் வந்துடுறார், இந்திரலோகம் வந்துட்டு இதை பார்க்குறார். பார்த்து சிரிச்சுட்டு அதிதி கையில் இருந்த ஒரு துளி தங்கத்தை எடுத்து
அந்த தட்டில் வைக்கிறார். வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த தட்டு இப்படி கொஞ்சம் இறங்குறது, இந்த அருகம்புல் தட்டு வந்து இப்படி மேலே வந்து இப்படி சமமாகுது. ஆக விநாயகருக்கு எதனால் அருகம்புல்லை வச்சு பூஜை பண்ணாங்கிறது இப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த அருகம்புல்லுக்கே இவ்வளோ சக்தி இருந்தால் விக்னேஸ்வரருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத அவளுக்கு உணர்த்தத்துக்கு தான் இதை பண்ணாள். அருகம்புல்லுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு, மகாபெரிவாளே சொல்லியிருக்கா. நம்ம ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் போதும் அருகம்புல்லை வச்சு தூர்வா யுக்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மந்திரத்தை சொல்லி அருகம்புல்லை போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப விசேஷமான அர்ச்சனை அது. தூர்வான்னா அருகம்புல்லுன்னு அர்த்தம், யுக்மன்னா ரெட்டைன்னு அர்த்தம். ரெண்டு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணுறது தூர்வா யுக்மம் அப்படின்னு பேர். ஆக அந்த அருகம்புல்லுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. விக்னேஸ்வரருக்கு ரொம்ப பீதியான அருகம்புல்லும் தும்பப்பூவும், இது ரெண்டுமே எளிமையாக அங்கேயும் கிடைக்கும். விக்னேஸ்வரரை பொறுத்தவரை அவர் எளிமையானவர். அவரை தரிசனம் பண்ணுறதுக்குன்னா எங்கள் கோவில் பெரிய பிரம்மாண்டமான கோவில், அதில் கியூவில் போய் கஷ்டப்படலாம் வேண்டாம். ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், எங்கேயும் கூரை இல்லாத இடத்துல உட்காந்துருப்பார். வெயிலுக்கு உட்காந்த விநாயகர்னு பேர். மழை வெயில் எல்லாமே அவர் மேலே போட்டும் அவர் வாங்கிப்பார் நம்மளுக்கோசரம். அதனால் ரொம்ப எளிமையானவர். அதனால் ரொம்ப கருணை கொண்டவர். அதனால் விக்னேஸ்வரரை வந்து பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 பலனை கொடுக்கக்கூடியது. இந்த விக்னேஸ்வரர் பூஜையில் அடுத்தது வந்து அக்னி முகமாக இதெல்லாம் இந்த திரவியத்தெல்லாம் அக்னியில் போட்டு பண்ணி முடித்த உடனே பண்ணக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டாக்க பிராச்சித்த ஹோமம்னு பேர். அதாவது ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமம் பண்ணுறவா தங்களை அறியாமல் எதானு விட்டுருக்கலாம், வேகமாக சொல்லிருப்பா, மந்திரம் எதானு விடுபட்டு போயிருக்கும், பொருள்கள் சரியான பொருள் கிடச்சிருக்காது. இப்படி ஏதான தவறுகள் நேர்ந்திருந்தால் அந்த தவறுகள்லாம் மன்னித்து எங்களுக்கு வந்து இந்த ஹோமத்தை வந்து பூர்ணமாக பண்ணதா ஏற்றுண்டு எங்களுக்கு எதுக்காக பண்ணுறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் பிராச்சித்த ஹோமம்னு பேர். அதுக்கடுத்தது உபஸ்தானம்னு பேர். கடைசியாக தான் உபஸ்தானம் எதுக்குன்னு கேட்டால் அந்த வந்த தேவதைகளுக்கெல்லாம் மரியாதை பண்ணி நீங்கள் வந்தேன் ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக ஹோமத்தை நடத்தி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நாங்கள் திருப்ப எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறது. சென்ட் ஆப்னு சொல்கிறாலே அந்த மாதிரி, அல்லது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லி அவளை அனுப்பிச்சி வைக்கிறது தான் உபஸ்தானம்னு பேர். அதாவது ஒரு ஹோமத்தில் என்னென்ன நடக்குங்கிறத அப்படி சின்ன விஷயமாக அப்படி சிம்பிளான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக நம்ம வந்து கணபதி ஹோமம் வந்து வைதிகாலை வச்சு பண்ணால் அது பண்ணுறவாளுக்கே ஒரு நாலேஜ் வந்துடும், அவளே கணபதி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு இப்போ எல்லாம் தெளிவாக விளக்கமாக சொல்கிறான். கணபதி ஹோமன்றது ரொம்ப விசேஷமானது, அது ரொம்ப பலன் தரக்கூடியது. அதை எப்போ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிருக்கேன். அதனால் அதை பண்ணாக்க நிச்சயமாக பெரிய மேதாவிலாசம் கிடைக்கும், குபேர செல்வமும் கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து பண்ணணும். அது எங்களுக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை, கணபதி ஹோமம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சக்தி இல்லாதவான்னு யாரானு சொன்னான்னா அவளுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன சொல்லிருக்கான்னா, கணபதியினுடைய மூலமந்திரம் இருக்குது, அதை 1008 தடவை ஒரு நாளைக்கு சொன்னான்னா இந்த ஹோமம் பண்ணி அதனால் என்ன பலன் அடைவாளோ அந்த பலனை அடைஞ்சிடுவா. 1008 தடவை ஒரு நாளைக்கு மூலமந்திரம் சொல்லணும். அந்த மூலமந்திரம் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டாக்க மூலமந்திரம் காயத்ரி எல்லாம் குருமுகமாக உபதேசம் வாங்கிட்டு பண்ணால் வீரியம் ஜாஸ்தி. அதனால் குருமுகமாக தான் அதை பண்ணணும். இதை தெரிஞ்சுன்னு பண்ணாலும் ஹோமம் பண்ணுறதுக்கான பலன் உண்டு. அப்படி பண்ணி நம்ம எல்லாருமே பலன் அறிஞ்சு க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். நம்ம தேசத்திலேயே விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக அமோகமாக கொண்டாடுற ஒரு ராஜ்யம் மகாராஷ்டிரா. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பார்ப்போம். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூரம் தங்கரதம், 18, 19, 20 சங்கர ஜெயந்தி தொடர்ந்து நடக்கும். 21ஆம் தேதி சங்கர ஜெயந்தி பூர்த்தி, அம்பாளும் ஆதியாச்சாரனும் 4 ராஜவீதி போயிட்டு வருவாள். 22ஆம் தேதி வசந்தோத்சவம் முதல் நாள் நடக்கும். அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, தங்கரதம் உண்டு. 23ஆம் தேதி காஞ்சி காமகோட்டி பீட்டம் ஸ்தாபித தினம், அன்றைக்கி தங்கரதம். அன்றைக்கி வந்து வசந்தோத்சவம் 2ஆம் நாள். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி.